ஸோ சேலம் மாநகராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. மாநகராட்சி மட்டும் இல்லை, ரயில்வே ஸ்டேஷனும் வந்தாச்சு. இப்போ சேலம் ஜங்ஷனில் தான் இருக்கும். இன்றைக்கி ஒரு பிக் ட்ராவல் ஜேர்னி பண்ண போகிறோம். டு திருப்பதிக்கு தான் ட்ராவல் பண்ண போகிறோம். கோயம்புத்தூர் திருப்பதி இன்டர்சிட்டியில் திருப்பதி வரைக்கும் போகிறோம். அன்றைக்கி ஏதோ ஒரு ட்ரெயின் நிற்கிது, என்ன ட்ரெயின்னு தெரியல. ஸோ இப்போ நம்ம பார்க்கிங்கில் தான் இருக்கோம். ஜங்ஷனுக்கு என்ட்ரன்ஸ் தான் அந்த சைடு போகணும். இப்படி கூட போகலாம் சொல்கிறேன். நம்ம ட்ரெயின் இன்னும் வரதுக்கு 1 hours மேலே இருக்குது. ட்ராவலாக் தான் பண்ண போகிறோம். இது ஒரு செமையான ட்ரெயின். ட்ரெயினை பற்றின உள்ள பிளாட்ஃபார்ம் போய் நான் சொல்கிறேன். சேலம் ரயில்வே ஸ்டேஷன் புதுசாக கட்டியிருக்கிறாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 months தான் ஆச்சுன்னு நினைக்கிறேன், தெரில, பார்ப்போம். ஆக்சுவலாக வெதர்லாம் பார்த்தப்போ நல்லா வெயில் அடிக்கும் தான் போட்டிருந்துச்சு. பட் 2 நாள் முன்னாடி செக் பண்ண போது மேகமூட்டமாக இருக்கும், கொஞ்சம் இருக்கும்பா அப்படி இருந்துச்சு. நல்லாவும் மேகமூட்டமாக இருக்குது, எதிர்பார்த்த கிளைமேட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாட்னா எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் அண்ட் எர்ணாகுளம் பாட்னா எக்ஸ்பிரஸ் ரெண்டுமே வரப்போகுது. இப்போ ஒன்று வந்துட்டுருக்கு. மேபி அது என்ன ட்ரெயின்னு தெரியல. மோஸ்ட்லி மற்ற நேரங்களில் நிறைய லக்கேஜ் தேவைப்படும். இன்றைக்கி இந்த ஒரு பேக் அண்ட் இன்னொரு ஒரு சின்ன பேக், அப்புறம் ஒரு ஹேண்ட் பேக், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஈஸியாக கேரி பண்ணிடுது. ட்ரெயின் வர டைம் ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. பிளாட்ஃபார்ம் நம்பர் கரெக்டாக தெரியல. கோயம்புத்தூர் சென்னை இன்டர்சிட்டி அண்ட் கோயம்புத்தூர் திருப்பதி இன்டர்சிட்டி ரெண்டுமே பிளாட்ஃபார்ம் 5 தான் வருது. கோச் பொசிஷனில் அதிருது. க்ரௌடை பாருங்க. இந்த ட்ரெயினுக்கு அங்கேதான் ஒரு ட்ரெயின் வருது. ஸ்ரீ மாதா வைஷ்ணவி தேவி எக்ஸ்பிரஸ்ன்னு நினைக்கிறேன். இதை நம்ம செம்மொழியில் வந்து திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனில் பார்த்துருக்கோம். அது இப்போ சேலத்தில் பார்த்துருக்கோம். ட்ரெயின் ஏறியாச்சு. செம க்ரௌடு. 2 minutes டிலேவாக சேலம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து கிளம்புது. ஆக்சுவலாக திருப்பூர் வந்து பார்த்தீங்கன்னா 8 minutes டிலே. ஈரோடு 2 minutes, சேலம் 2 minutes. வேறு ஏதோ ட்ரெயின் கிராஸ் ஆகுது சேலம் ரயில்வே ஸ்டேஷன்லேயே. என்ன ட்ரெயின்னு தான் தெரியல. மதுரை சூப்பர்ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் அதுவும் கரூர் வழியாக தான் போகும். ஸ்ரீ மாதா வைஷ்ணவி தேவி கட்டுறா திருநெல்வேலி பார்த்தாங்க, அதுவும் கரூர் வழியாக தான் போகும். கேரளா சூப்பர்ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஈரோடு ஜோலார்பேட்டை பேசஞ்சர் இப்போ கிராஸ் ஆகுது. கோவை ஜோலார்பேட்டை ஜங்ஷனுக்கு 1/2 hour ஏர்லியராக வந்திருக்கு. 130 kilometers 130 kilometers 1.25 மணி நேரத்தில் வந்துருச்சு. அதுக்கு எவ்வளோ ஸ்பீடுன்னு 1/2 hour ஏர்லி. ஃபஸ்ட்டு ஸ்டாப்பேஜ் ஃப்ரம் சேலம் அண்டு கோயம்புத்தூர்லேருந்து 4th ஸ்டாப்பு. அடுத்து காட்பாடி தான். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:50. 10 மணிக்கு தான் வரணும். 10 நிமிஷம் ஏர்லி. இதுக்கு இன்னும் 5 நிமிஷம் முன்னாடியே வந்துருச்சு. ஸோ 15 நிமிஷம் ஏர்லி. ஜோலார்பேட்டை சீக்கிரம் வந்ததுனால இது ஒரு அட்வான்டேஜ். கோச் எக்ஸ்டீரியர் காட்டிக்கலாம்.
சதாப்தி வருது. சென்னை சென்ட்ரல் KSR பெங்களூர் டபுள் டெக்கர் எக்ஸ்பிரஸ் வாணிவாடியில் நின்றுட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மைக்கு நம்ம தான் ஆடியோ கேட்டுட்டு இருந்தீங்க. ரொம்ப தான் இருந்துருக்கும். மைக் வந்து இதுக்குள்ளே மாட்டிக்கிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மைக் எடுத்தாச்சு. இதுமாதிரி மைக்கில் ஆடியோ கேட்கலாம். பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் ஃப்ரம் சென்னை சென்ட்ரல் டு KSR பெங்களூர் கூட பிருந்தாவன் கிராஸ் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ஜன்சதாப்தியில் பார்த்த மாதிரி வந்து இந்த பிளேட்டெல்லாம் இதில் கிடையாது. ஒரு சில ட்ரெயினில் தான் அந்த மாதிரி இருக்கும். எக்ஸ்பிரஸ் நல்லாவே இருக்குது முன்னாடியே சொன்ன மாதிரி. அண்டு சீட் ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த சீட்டு தான் 3 பேர்த்துக்கு. நான் அப்கோர்ஸ் டூர் வந்து காட்பாடியில் காட்டுறேன். அப்போ பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்கும். அண்டு டாய்லெட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீட்டாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகேவாக இருக்குது. ரொம்ப நீட் எதிர்பார்க்க முடியாது. நான் டாய்லெட்லாம் காட்டுறான்னு நினைக்க வேண்டாம். ட்ரெயின் ரிவ்யூவில் இதுவும் ஒரு பாகனா தான். இந்த ட்ரெயினில் எப்படி டாய்லெட் இருக்குது யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறதுக்காக நான் சொன்னேன். ஏசி டாய்லெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தேன். ஏசி டாய்லெட் வந்து நீட்டாக இருக்குது. நார்மல் டாய்லெட் கொஞ்சம் தான் இருக்குது. காட்பாடியும் பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் ஏர்லியாக தான் வந்திருக்குது. இன்னும் கொஞ்சம் முன்னாடியே கூட வந்திருக்கலாம். பட் என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் ஜோலார்பேட்டையிலேருந்து எடுத்தப்பே ஸ்லோவாக தான் வந்துட்டு இருந்தேன். இன்னும் இல்லைன்னா ஒரு 20 மினிட்ஸ் ஏர்லியாக தான் வந்திருக்கேன். போர்டை பார்த்தா மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் குழம்பு, அதாவது கோயம்புத்தூர் டு திருப்பதி டு பெங்களூர்னு போட்டிருக்கோம். ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ரேக் ஷேரிங்னா இப்போ நம்ம மயிலாடுதுறை மைசூர் எக்ஸ்பிரஸ் இருக்கு இல்லையா, அது வந்து அங்கேருந்து கிளம்பி வந்து மத்தியானம் ஃபுல்லாக சும்மா தான் இருக்கும். விடிய காலையில் வந்துட்டு நைட்டு தான் கிளம்புவோம். 12 மணி நேரம் சும்மா இருக்கும். அந்த கேப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸை திருச்சி கொண்டுட்டு போயிட்டு திருச்சியிலேருந்து திரும்ப மயிலாடுதுறை கொண்டு வந்துட்டு அப்புறம் மைசூர் கொண்டுட்டு போவாங்க. ஸோ இதனால் வந்து கோச் வந்து மிச்சமாச்சுல்ல. ஸோ அதுதான் வந்து ரேக் ஷேரிங். லைக் அந்த மாதிரி இந்த ட்ரெயின் வந்து கோயம்புத்தூர் டு திருப்பதியும் ரன் ஆகுது, திருப்பதி டு பெங்களூர் ரன் ஆகுது. ஓகே வாங்க சிக்னல் போட்டோம். கோயம்புத்தூர் சென்னை இன்டர்சிட்டி வந்து கூடவே வந்துட்டு இருந்துச்சு பின்னாடியே. சேலத்தில் நமக்கு 10 நிமிஷம் டிஃப்ரென்ஸில் நம்ம 8:22, அவன் 8:32. இப்போ பின்னாடியே வந்துட்டு இருந்தான். அனௌன்ஸ்மெண்ட் கேட்குது, அது வரப்போன்னு நினைக்கிறேன். இன்டர்சிட்டி சென்னை இன்டர்சிட்டி. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த வளைவு, அதாவது திருப்பதி லைன் இங்கே தான் பிரியும். அந்த சைடு சென்னை லைன் போயிடும். திருப்பதி லைன் காட்பாடியிலேருந்து பிரியுறது. இங்கேருந்து பார்த்தா இன்ஜின் தெரியும், சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சும்மா 2 நிமிஷத்தில் நம்ம ஆந்திரா என்டர் ஆயிடுவோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட் வந்து என்டர் ஆகிட்டோம். ஃபஸ்ட்டு இன்டர் ஸ்டேட் ட்ரெயின் ட்ராவல் ஜேர்னி நான் ஏகப்பட்டது பண்ணியிருக்கேன். கர்நாடகா, ஆந்திராக்கே நான் ஏகப்பட்ட தடவை, பாண்டிச்சேரி இதெல்லாம் இருக்குது. பட் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் இன்டர் ஸ்டேட் ட்ரெயின் ட்ராவல் வாகே இதுதான் ஃபஸ்ட்டு இன்டர் ஸ்டேட்டுக்கு. கரெக்டாக என்ன சும்மா ஒரு 100 மீட்டர்ஸில் ஆந்திரா வந்துடும். எஸ், கரெக்டாக இந்த இடத்துலேருந்து ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட் இதாகுது. ஆந்திர பிரதேஷ் ஆரம்பிக்குது. ஏர்டெல் அண்ட் பிஎஸ்என்எல்லேருந்து மெசேஜ் வந்துருச்சு. இப்போ ஆந்திர பிரதேஷ்
விட நான் வெளியே வந்துட்டு பேசுகிறேன். திருப்பதி வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளேஸுங்கிறத மென்ஷன் பண்ணுற விதமாக ஒரு சின்ன ஒரு கோவில் கோபுரம் மாதிரி கட்டியிருக்காங்க. திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் காட்டில் தான் இருந்தேன். பயங்கர வெயில், ஆக்சுவலாக பயங்கர வெயிலுங்க. அவட சாமி சத்தியமாக தாங்க முடியல. ஆல்மோஸ்ட் 38 டிகிரி செல்சியஸ். அவ்வளோ வெயிலில் தான் இப்போ இருந்துகிட்ருக்கு இந்த ஏரியா. ஸோ வந்து இந்த ட்ரெயினை பற்றி நான் அப்டேட் தான் சொல்லிடுறேன். ட்ரெயின் நம்பர் வந்து 22616. காலையில் 6 மணிக்கு எடுத்து மதியானம் 1 மணிக்கெலாம் கொண்டு வந்து உங்களை விட்டுறலாம். 1:20க்கெலாம் வந்துடுவான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 15 நிமிஷம் சீக்கிரம், பக்கலால் 20 நிமிஷம் லேட்டு. அப்போ பார்த்துக்கோங்க. ஸோ வந்து இல்லைன்னா 35 நிமிஷம் சீக்கிரமாக கூட வந்திருப்பான். பக்கலால் லேட்டானதுனால இப்படி ஆகிடுச்சு. அண்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 7 ஹவர்ஸில் வந்து கோயம்புத்தூர்லேருந்து திருப்பதிக்கே வந்துடுறான். ஒரு நல்ல ட்ரெயின், நல்ல சாய்ஸ். ஸ்டாப்ஸ் எல்லாம் வந்து திருப்பூர், ஈரோடு, சேலம், ஜோலார்பேட்டை, காட்பாடி, சித்தூர், பக்கலாம், அவ்வளோதான் திருப்பதி. ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியான ஸ்டாப்ஸ் அண்ட் மேஜர் ஜங்ஷனில் மட்டும்தான் நிற்கிது. திருப்பூர், சித்தூர் வந்து ஜங்ஷன் கிடையாது, பட் நிற்கிது. ரீசன் வந்து அது ஒரு முக்கியமான ஒரு ஊர்கள், அதனால் வந்து போயிருக்கிறேன். மேலே தான் ரூம் போட்டிருக்கேன். இன்னும் 2-3 கோயில் வேறு போகணும். என்ன எப்படி போகணும் ஒன்றும் புரியல. ஸோ இதோட இந்த இடத்துல இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். திருப்பதி சீரீஸே இப்படி தான் இருக்கும். ஒரு இடத்துல முடிக்கணும்னா அதே இடத்துல அடுத்த எபிசோடு ஆரம்பிச்சு அடுத்தடுத்தது அப்படியே போகும். பஸ் ட்ராவல் வாக் அதுதான் அடுத்த எபிசோடு. ஸோ இங்கே முடிச்சுட்டு இதே இடத்துல அடுத்த எபிசோடு ஆரம்பிக்கிறேன்.